நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து லாஸ்ட்டாக வந்து குவால்காம் டிரைவரும் மீடியாடெக் டிரைவரும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து சாம்சங்கோட யூஎஸ்பி டிரைவர் அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். சாம்சங் யூஎஸ்பி டிரைவர் ஓகேவா அப்படின்னு நீங்கள் போடும்போது அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு சாம்சங்கோட யூஎஸ்பி டிரைவர் வரும். எப்பொழுதுமே டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சாம்சங் ஆண்ட்ராய்டு யூஎஸ்பி டிரைவர் இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே டவுன்லோட் ஆகும். இந்த டவுன்லோட் ஃபைல்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, இது ஆல்ரெடி வந்து செட்டப் ஃபைலாக தான் நமக்கு டவுன்லோட் ஆகுது. இதை வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, இப்போ என்ன கேட்குதுன்னா சாம்சங் யூஎஸ்பி டிரைவர் ஃபார் மொபைல் ஃபோன் இஸ் ஆல்ரெடி ஆல்ரெடி இந்த இதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமா கேட்குது. நான் வந்து எஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து யூஎஸ்பி டிரைவரோட இன்ஸ்டால் வித்தாட வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த நாடு அப்படிங்கிறது வந்து கேட்கும். இதில் வந்து லாங்குவேஜ் செட் பண்ணியிருக்கேன். இந்தியா வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இந்த டிரைவரில் இந்த லொக்கேஷனில் தான் இது வந்து டிரைவர் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நான் வந்து டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ வந்து குவால்காம் டிரைவர், மீடியாடெக் டிரைவர், சாம்சங் டிரைவர் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டிரைவர். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்பெக்ட்ரம், நோக்கியா இந்த மாதிரி உங்களுக்கு டிரைவர்ஸ் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். டிரைவர் இன்ஸ்டாலில் இருந்தால் மட்டும்தான் உங்களோட சிஸ்டத்துக்கு கூட அந்த மொபைல்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். இப்போ வந்து ஒரு குவால்காம் ஃபோனை எடுத்து கனெக்ட் பண்ணுறீங்க, கனெக்ட் ஆகலை அப்படின்னா டிரைவரில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னென்னா உங்கள் சிஸ்டத்தை ரெடி பண்ணும்போது நீங்கள் எல்லா டிரைவர்ஸையும் போட்டு நீங்கள் வந்து பக்காவாக வச்சுக்கணும். அதேமாரி டிரைவர்ஸை வந்து நீங்கள் அப் டு டேட் வச்சுக்கிறது வந்து பெட்டர். அப்பப்போ என்னென்ன டிரைவர்ஸ் வந்திருக்கோ அதை வந்து லேட்டஸ்ட்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிரைவர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணதுனால உங்கள் சிஸ்டம் ஹேங் ஆகுது, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அதனால் நீங்கள் டிரைவர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் வந்து இது ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கும். நீங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இப்போ இந்த நம்ம யூஎஸ்பி டிரைவர் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு ஃபினிஷ் கேட்குது. இப்போ நான் கொடுத்துட்டேன். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சாம்சங் ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம டிவைஸ் மேனேஜர் சாம்சங் ஃபோன்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து டிரைவர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செட்டப் டிவைஸ் சாம்சங் ஆண்ட்ராய்டுன்னு வருது. F41 ஃபோன் தான் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இதில் போர்ட்ஸில் போனீங்கன்னா F41 காமிக்குதில்ல, இது வந்து ஒரு சாம்சங் F41ஓட ஃபோனு. நீங்கள் இந்த மாதிரி காமிக்கணுன்னாவே நீங்கள் வந்து சாம்சங் டிரைவர் ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருந்தால் மட்டும்தான் காமிக்கும். ஓகேவா, இப்போ எப்படி சாம்சங் யூஎஸ்பி டிரைவர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். ஆல்ரெடி குவால்காம், மீடியாடெக் ரெண்டுமே பார்த்துருக்கோம். நம்ம சாஃப்ட்வேர் இதில் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பேசிக்ங்கிறத நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட பேசிக் வந்து கண்டிப்பாக போட்டுட்ருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.